சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூலை 30. சோதனை மேல் சோதனை. சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். யாக்கோபு 1:12. சோதனை வருவது பாவம் அல்ல, அதில் விழுவதுதான் பாவம். விழுந்தவுடன் பிறர் மீது குற்றம் சாட்டி ஏதாவது ஒன்றின் மீது பழி சுமத்துவது இயல்பு. ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் வந்த சோதனைகளை அவர்கள் எவ்விதம் சந்தித்தனர் என ஆராய்வது நடைமுறையில் பல படிப்பினைகளை நமக்கு தரும். அடுத்தடுத்து சோதனைகள் அலை அலையாய் சோதனை வந்தும் இயேசு மேற்கொண்டார். நற்செய்தி நூலில் மத்தேயு 4 3 சோதனைகள் தான் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பிசாசு சில காலம் மட்டுமே அவரை விட்டுச் சென்றான் என நாம் அறிவோம். லூக்கா 4:13. நாம் இடம் கொடுத்தவுடன் அச்சோதனையின் வலு குறையும். இயேசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காததால் பிசாசு அவரை விடாமல் தனது தந்திரங்களை மாற்றிக்கொண்டு தனது கோபத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தான். சோதனை ஒன்றன் பின் ஒன்று வந்தும் இயேசு வென்றார். ஆதாமோ வந்த ஒரே சோதனையில் தோற்றான். இப்படி அடுத்தடுத்து சோதனை வந்தால் நான் தாங்குவது எப்படி? இயேசுவை கடுத்து யோபுவை தவிர இக்கேள்விக்கு வேறு யாரும் பதில் தர முடியாது. ஒருவன் யோபுவிடம் வந்து வேலையாட்களை சபேயர் வெட்டி போட்டனர் என அறிவித்தான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து தேவ அக்கினி மந்தைகளை சுட்டெரித்து போட்டது என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டிக்கொண்டு போய்விட்டனர் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வீடு விழுந்ததால் உன் பிள்ளைகள் இறந்து போனார்கள் என்றான். சோதனையின் அகோரம் பாவத்திற்கு சாக்கு போக்கல்ல, இருக்கும் இடம். இயேசுவை வனாந்திரத்துக்கு வழிநடத்தியவர் ஆவியானவர். அப்படியே ஆதாமை தோட்டத்தில் வைத்தவர் தேவன். மத்தேயு 4:1, ஆதியாகமம் 2:15. இயேசு மேற்கொண்டார், ஆதாம் மேற்கொள்ளப்பட்டான். நமது தோல்விக்கு நாம் இருக்கும் இடத்தின் நிலைமையையும் தன்மையையும் சாக்காக்க முடியாது. அவனை எகிப்துக்கு விற்றது சகோதரர் எனினும் தேவனே யோசேப்பை அங்கு அனுப்பினார். ஆதியாகமம் 45:4-5. எகிப்தின் மார்க்கமே துன்மார்க்கம்தான். ஒருவனை கொன்றாகிலும் அவனது மனைவியை எடுத்துக்கொள்ள தயங்கார் எகிப்தியர். ஆதியாகமம் 12:12. நாட்டின் எல்லா மட்டத்திலும் மட்டரக நடக்கையே. போத்திபார் என்பவன் பார்வோனின் ஒரு அதிகாரி. அவனது மனைவி வீட்டு காரியங்களை கவனிக்க வைக்கப்பட்டவன் மீது மோகம் கொண்டாள் என்றால் பாருங்கள். விபச்சாரம் விளையாட்டாயிருந்த ஒரு நாட்டில் யோசேப்போ ஈச்சைக்கு இல்லை என்றான். ஆதியாகமம் 39:5-7 வரை. ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் மட்டும் எனக்கு வேலை கிடைத்து விட்டால் என ஏங்கும் கிறிஸ்தவர் பலருண்டு. எப்படிப்பட்ட இடமாயிருந்தாலும் அங்கு உங்களை வைத்திருப்பது கடவுளானால் சாக்கு சொல்ல இடமில்லை.